வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்றத்தில் முழு நாள் விவாதம். அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக சதித்திட்டங்களும் சூழ்ச்சிகளும் ஏற்படுத்தப்படலாம் என்ற சாத்தியம் இருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர் நலிந்த ஜாதிச. நாட்டின் உண்மையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்கள் இன்னமும் 10 தொடக்கம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்படும் என்று பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவிப்பு. தேசபந்து தென்னக்கூரின் சிறப்புரிமைகள் நீக்கப்படுவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் சுனில் பட்டகல கருத்து. இனி விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்றத்தில் முழுநாள் விவாதம் நடைபெற உள்ளது. பாராளுமன்ற குழு தலைவராகிய தாம் இந்த பிரேரணை தொடர்பான கோரிக்கையினை கடந்த மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்ற செயலாளர் நாயகருக்கும் சபாநாயகருக்கும் சமர்ப்பித்திருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவிக்கையில் இதற்கான அனுமதி ஏற்கனவே கிடைத்துள்ளதாகவும் அதன்படி வரும் 22ஆம் தேதி சபை ஒத்திவைப்பு நேரத்தில் பிரேரணை முன்வைக்கப்பட்டு அன்றைய தினம் முழுநாள் விவாதம் நடைபெறும் என்றும் கூறினார். அன்றைய தினம் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு, நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு, மனித புதைகுழிகளுக்கான சர்வதேச விசாரணை உள்ளிட்ட விடயங்கள் சபையில் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்தினை கவிழ்க்கும் முயற்சிகள் நடைபெறக்கூடும் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான தனது கருத்துக்களை அவர் தெற்கு ஊடகம் ஒன்றுடன் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக சதி திட்டங்களும் சூழ்ச்சிகளும் ஏற்படுத்தப்படலாம் என்ற சாத்தியம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இவ்வாறானவர்களின் முயற்சிகள் எதற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் அரசியல்வாதிகளின் சிறப்புரிமைகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த ஊழல், மோசடி, களவு உள்ளிட்டவை தற்போதைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நடவடிக்கைகள் சில தரப்பினரை அதிருப்தியுற செய்து மக்களை தூண்டி அரசாங்கத்திற்கு எதிராக இயக்கி அதை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட வைக்கின்றன என்று டாக்டர் நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டினார். நாட்டின் உண்மையான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்கள் இன்னமும் 10 தொடக்கம் 15 ஆண்டுகளுக்கு பிறகே வெளிப்படும் என்று பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்திருந்தார். ஒரு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியவர், மக்களின் விருப்பம் மற்றும் ஜனநாயக வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு நாட்டை ஆட்சி செய்யும் திறன் பெற்றுள்ளது என்று கூறினார். தற்போது தொடங்கியுள்ள முன்னேற்ற பாதை 10 தொடக்கம் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் துறைகளில் உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். மேலும் உலகம் முழுவதும் முக்கியமான சமூக, தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப புரட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இலங்கை கடந்த 76 ஆண்டுகளாக முன்னேற்றம் என்ற 2 காலகட்டத்தில் சிக்கியிருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலக எல்லை மற்றும் நிர்வாக சிக்கல்களை தீர்க்க கிழக்கு மாகாண தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் ஒருமித்த நிலைப்பாட்டுடன் செயல்பட முன்வந்துள்ளமை குறித்து மகிழ்ச்சி அடைவதாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். 2012 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட எல்லை நிர்ணய குழுக்களின் பரிந்துரைகளை மீளாய்வு செய்து புதிய பரிந்துரைகளை சமர்ப்பிக்க புதிய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் கிழக்கு மாகாண மக்கள் பிரதிநிதிகள் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலக பிரச்சினை மற்றும் புதிய எல்லை நிர்ணய குழு நியமன அனுமதி குறித்து பேசினர். இதனை பற்றி தெளிவான விளக்கம் அவசியம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலகங்கள் உள்ளது. அவற்றில் 12 பிரதேச செயலகங்கள் வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் கோரளைப்பற்று மத்திய மற்றும் கோரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலகங்கள் இதுவரை வர்த்தமானியில் இடம்பெறவில்லை. 1999ஆம் ஆண்டு அப்போதைய அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க நியமித்த குழுவின் பரிந்துரையின்படி 6 மாவட்டங்களுக்கு 8 புதிய பிரதேச செயலகர்களை நிறுவ 2000 ஆண்டில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. இதன் அடிப்படையில் அம்பாறை மற்றும் நாவிதன்வெளி மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட கோரளைப்பற்று மத்திய, கோரளைப்பற்று தெற்கு ஆகியவை தவிர்த்து மற்ற அனைத்து பிரதேச செயலகங்களும் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. கோரளைப்பற்று பிரதேச செயலக விவகாரத்தில் 2011ஆம் ஆண்டில் மேற்கொண்ட முயற்சிகள் உள்ளூர் எதிர்ப்பை சந்தித்தது. எல்லை பிரச்சினை முன்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை. இன முரண்பாடு ஏற்படாமல் தீர்வுகளை வடிவமைப்பது மிக முக்கியம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். 2011 மற்றும் 2021 நியமிக்கப்பட்ட எல்லை நிர்ணய குழுக்கள் அறிக்கை சமர்ப்பித்திருந்தும் தேர்வு எட்டப்படாததால் அவற்றின் பரிந்துரைகளை மீண்டும் பரிசீலித்து புதிய பரிந்துரைகளை சமர்ப்பிக்க புதிய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலக எல்லை மற்றும் நிர்வாக சிக்கல் தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு வழங்குவோம் என்று அமைச்சர் உறுதியளித்திருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்ன தேரரின் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கூன் ஆகியோரும் சிக்கலில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அபே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஆசனத்தை பலவந்தமாக கைப்பற்றியதாக வழக்கில் அதுரலிய ரத்ன தேரர் தற்போது குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார்.
2020ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் வேதினிகம விமலதிஸ்ஸ தேரரை கடத்தி சென்று கட்டாய ஒப்புதல் பெற்று தன்னை அந்த கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் வேதினிகம விமலதிஸ்ஸ தேரர் அளித்த முறைப்பாடு அன்றைய காலத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் தடுக்கப்பட்டதாகவும் அதற்கு அப்போதைய மேல்மாகாண பொறுப்பில் இருந்து சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் தொடர்புடையவர்களாக இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக இவ்விருவரும் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் அறியப்படுகிறது. தற்போது வழக்கு விசாரணைகளை தவிர்க்கும் நோக்கில் அதுரலிய ரத்ன தேரர் தலைமறைவாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் பாதுகாப்பு குறித்து ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நாட்டின் பொது சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒரு சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்பு சிக்கல் ஏற்பட்டால் எப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அதே முறையில் இங்கும் செயல்படும் என்றும், ஆனால் அத்தகைய அச்சுறுத்தல் இருந்தால் அது தொடர்பான உண்மைகளை முதலில் அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சமீபத்தில் தேசபந்து தென்னகோனுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் IGP பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோனின் ஓய்வூதியம், பாதுகாப்பு, உத்தியோகபூர்வ இல்லம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. தேசபந்து தென்னகோனின் சிறப்புரிமைகள் நீக்கப்படுவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட உடனடியாக அதற்கேற்ப செயல்படுவது அந்த நிறுவனங்களின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். சுப்ரீம் சாட் செயற்கைக்கோளை சுற்றியுள்ள சமீபத்திய சர்ச்சைகள் தொடர்பான கேள்விகளுக்கு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதேச பதிலளித்தார். நாடாளுமன்ற அமர்வில் இந்த விவகாரம் முன்வைக்கப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் DV சாணக்கிய எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய சுப்ரீம் சாட் செயற்கைக்கோளிலிருந்து கிடைக்கும் வருமான விவரங்களை வெளியிட்டிருந்தார். ஆனால் அமைச்சர் வசந்த சமரசிங்க அந்த கூற்றை மறுத்து முதலீட்டு வாரியம் தவறான தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் சிஜியின் ராக்கெட் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் சுப்ரீம் சாட் நிறுவனம் தனது செயற்கைக்கோள் 87.5 பாகை கிழக்கு சுற்றுப்பாதையில் இருப்பதை உறுதிப்படுத்தி திட்டத்திற்கு எந்த அரசாங்க நிதியும் பயன்படுத்தப்படவில்லை என்று மறுபடியும் விளக்க அறிக்கையினை வெளியிட்டது. சர்ச்சையை பற்றிய தனது கருத்தில் அமைச்சர் நலிந்த ஜாதிச ஒரு செயற்கைக்கோள் இவ்வளவு அதிக வருமானம் ஈட்டியிருந்தால் ராஜபக்சர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக அமைதியாக இருந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். ராஜபக்சர்கள் தங்களுக்கு பயனில்லாமல் நாட்டிற்கு மட்டும் நன்மையை செய்ய முன்வருவார்கள் என்று நீங்கள் உண்மையாகவே நம்புகிறீர்களா என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். விசாரணைகள் இன்னமும் நடைபெற்று வருவதாகவும் அவை முடிவடைந்தவுடன் நிகழ்வுகளின் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என்றும் பின்னர் அதை பற்றி விவாதிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தை தனியாக பார்ப்பதற்கு பதிலாக அது எங்கு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள ராஜபக்சர்கள் தொடர்புடைய பிற நடவடிக்கைகளுடன் இணைத்து மதிப்பீடுகள் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். வடக்கில் உள்ள இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்குரிய ராணுவத்தை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை புறக்கணித்ததன் விளைவாகவே முல்லைத்தீவு முத்தியன்கட்டு சம்பவம் ஏற்பட்டதாக மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் உள்ள ராணுவ முகாமிற்கு தகரம் வழங்க அழைக்கப்பட்ட 5 இளைஞர்கள் நேற்று ராணுவத்தால் தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதில் 4 தப்பியதோடு ஒருவர் காணாமல் போனதாக ஊர் மக்கள் தெரிவித்தனர். காணாமல் போன அந்த இளைஞரின் சடலம் இன்று மீட்கப்பட்டதாகவும் இந்த கொலைக்கு ராணுவமே காரணம் என்றும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்களை ஆண்டாண்டு காலமாக கொண்டு வந்த ராணுவத்தின் கொலைவரி இன்னமும் குறையவில்லை. வடக்கு கிழக்கில் இருந்து இனப்படுகொலை ராணுவத்தை அகற்ற வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை புறக்கணிப்பதன் விளைவாகவே இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் என்பதால் அந்த பகுதி இளைஞர்களின் பாதுகாப்பை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும். மேலும் கொலைக்கு பொறுப்பாக கூறப்படும் ராணுவத்தை அங்கிருந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.